Find the center and radius of the circle. ஓகே, சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. 3x² ப்ளஸ் a ப்ளஸ் 1y² 6x மைனஸ் 9y ப்ளஸ் a ப்ளஸ் 4 = 0. இதுதான் அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி தியரத்தில் ஒன்று பார்த்துருக்கோம். ஓகே, 5.2ல் ஏதாவது பார்த்துருக்கோம். ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x² இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² பார்த்துருக்குறோம். ஸோ அப்படின்னா என்னது, இந்த இடத்துல இருக்கிற வேல்யூவும் இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ கண்டிப்பாக நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இல்லைன்னா நம்ம அது மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்படி தான் பார்த்துருக்கோம். ஓகே, x² இஸ் ஈக்குவல் டு 0, xy இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம கண்டிஷன் பார்த்துருப்போம். ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல். ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² என்ன இருக்குது? 3 இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்து இதுதான். சரிங்களா? x² ப்ளஸ் y² 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ கோஎஃபிஷியன்ட் x² ஈக்குவல் டு 3, y² இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் 1. ஸோ a ஈக்குவல் டு 2 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த ஏங்கிற 2ங்கிற வேல்யூ கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம்? இந்த சர்க்கிள் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். கொடுத்தோம்னா என்ன ஆகும்? 3x² 2 + 1y² ப்ளஸ் 6x ப்ளஸ் 9y ப்ளஸ் 2 4. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஃபார்மேட் வந்துடும் நம்மளுக்கு. சரியா? ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம கரெக்ட் ஈஸியாக சென்டர் பாயிண்ட்டு ரேடியஸ் எடுத்து எழுதிடலாம். சென்டர் பாயிண்ட் என்ன சர்க்கிளில் இதை கம்பேர் பண்ணுறோம். கரெக்டாக? 2g ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இங்கே எக்ஸ் என்னன்னு பார்க்குறோம். 2g. ஓகே, 2g இஸ் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். 2g இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, இங்கே 2g ஓகேவா இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ g ஈக்குவல் டு 1. ஸோ g வந்து 1. ஸோ மைனஸ் ஜினா -1. அடுத்தது வந்து 2f. 2f ஈக்குவல் டு y வந்து -9. 2f ஈக்குவல் டு -3. 2f ஈக்குவல் டு -3. ஸோ f ஈக்குவல் டு -3/2. ஸோ ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால கேன்சல் 3/2. ஸோ ரேடியஸ் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு r ஈக்குவல் டு √g² f² - c. ஸோ g கண்டுபிடிச்சிட்டோம் 1, f வந்து -3/2. ஸோ ஹோல் ஸ்கொயர் மூலமாக ப்ளஸ் ஆயிரும் 9/4. c இஸ் ஈக்குவல் டு 2 இருக்குது. சரியா? மைனஸ் c ஈக்குவல் டு 2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இங்கே c இருக்கா? ஸோ c ஈக்குவல் டு 2. ஓகேவா? c -2. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். r ஈக்குவல் டு √1². ஸோ 4 + 9 - 8/4. ஸோ r ஈக்குவல் டு √5/4. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் √5/2. radius equal to, so this is the center value, this is the radius of the in the given circle. ஓகேவா? என்ன பண்ணணும், இந்த கண்டிஷன் நம்ம கரெக்டாக அப்ளை பண்ண தெரியணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y²ங்கிறது கண்டிப்பாக தெரியணும். இதை நம்ம ஒரு தியரத்தில் நம்ம படிச்சிருக்கோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இஸ் ஈக்குவல் டு y². கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் x அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 0 வரும். கண்டிப்பாக இதில் வந்து x அண்ட் y டைமே இருக்காது, 0வாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிச்சா, ஏ வேல்யூ உள்ள இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஃபுல் ஃபார்ம் ஆஃப் த சர்க்கிள் கிடச்சிடும். அதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணி அந்த கோஎஃபிஷியன்ட்ஸோட கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு சென்டர் அண்ட் ரேடியஸ் வேல்யூ கன்வெர்ட் படிச்சிடலாம். தேங்க்யூ.